அன்புள்ள நண்பர்களே, இந்த ஆன்லைன் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் வழியாக உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிலர் அதிகமாக படித்திருப்பார்கள் ஆங்கிலத்தில், ஆனால் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே அதை பேச அவளுக்கு வாய்ப்புகள் இருக்காது, சூழ்நிலை விதமாக இருக்காது. ஒரு சிலர் வெட்கப்பட்டு கொண்டு பேசாமல் இருப்பார்கள். ஒரு சிலர் தங்களை தாங்களே இன்ஃபீரியர் நினைத்து கொண்டு பேசாமல் இருப்பார்கள். இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இன்றைக்கு கூட ஒருவேளை 200 வார்த்தைகளை எழுதி போட்டு 200 வார்த்தைகளை சொல்லிவிட்டு 2 அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆனாலும் அதிக பிரயோஜனமாக இருக்காது. ஆகையால் நம்மளை பேலன்ஸாக கொண்டு செல்ல விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஸ்பீச்சை, என்னுடைய லெக்சரை நீங்கள் கீனாக அப்சர்வ் பண்ணிட்டே வரும்போது நீங்கள் பலவித வார்த்தைகள், புது வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதோட அர்த்தத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், if you keenly observe me, if you keenly observe my speech, you will come to know so many new words and also its meanings. இப்போ கீன்லி அப்சர்வ்னு சொன்னேன். அப்போ அது தமிழில் அர்த்தம் உன்னிப்பாய் கவனித்தீர்களானால். உன்னிப்பாய் கவனித்தீர்கள் என்பதற்கு என்ன ஆங்கிலத்தில் அர்த்தம், பொருள் இல்லை என்றால் வார்த்தைகள் கீன்லி அப்சர்வ். ஸோ யூ ப்ளீஸ் கீன்லி அப்சர்வ் மை லெக்சர், கீன்லி அப்சர்வ் மை ஸ்பீச், so that you may understand and to be enlightened. Okay. Today I am going to tell you one interesting thing. Today I am going to tell you about boomer. Today I am going to tell you about boomer. Boomer என்ற வார்த்தை சொன்னாலும் உடனே சின்ன பிள்ளை முதல் பெரியவர்கள் வரைக்கும், ஏன்னா இந்த சின்ன பெட்டி கடை முதல் கொண்டு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் விற்கிறாங்க பூமர். அப்படிதான் தெரியுமே தவிர அது எந்த வார்த்தையிலிருந்து அது வந்தது என்பது தெரியாது. ஸோ அவனுடைய ஹிஸ்டரியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி என்றால், பூமர் என்ற வார்த்தை எப்படி வந்தது என்றால், செகண்ட் வேர்ல்டு வார், அதாவது இரண்டாவது உலகப் போர் நடந்தப்போ அமெரிக்காவில் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த காதல்கள் அதிகம். ஆனால் காதலிப்பது நின்று போயிற்று என்றால் திருமணங்கள் ஆகவில்லை. திருமணங்கள் ஆகாததினால் குழந்தைகள் அதிகமாக அவள் பெற்றெடுக்கவில்லை. ஆனால் உலகப்போர் முடிந்த பிறகு அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு தெம்பு வந்தது. ஒரு இனிமேல் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆகையால் அநேக காதலிக்க ஆரம்பித்தார்கள், திருமணங்கள் நடந்தது, குழந்தைகள் பெற்றெடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த பூம் என்கிற வார்த்தைலாம் பூமர். பூம் என்றால் அதிக பிள்ளைகளை பெற்றெடுத்ததினால் அவர்கள் அது என்ன பண்ணாங்க, அந்த 1946 to 1964, 1946 வருடம் முதல் 1964 வரை பிறந்த குழந்தைகளுக்கு பேபி பூமர் என்று அழைத்தார்கள். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன பூம் என்ற வார்த்தை பூமர் என்ற வார்த்தை வந்தது. அந்த the children who were born between 1946 to 1964 are called baby boomer. ஓகே, இப்போ சில சமயங்களில் பார்ப்போம் ஓகே பூமர் அப்படின்னு. அந்த ஓகே பூமருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த காலகட்டத்தில் 1946 1964 வரை பிறந்தவர்கள் என்ன செய்வார் என்றால், அவள் பேச்சில் என்ன சொல்வார்கள் என்றால், எங்கள் காலில் சவரம் இவ்வளோ தான் வித்துச்சு, எங்கள் காலில் நாங்கள் 5-6 மைல் நடந்து போய் ஸ்கூலுக்கு போனோம், பள்ளிக்கு சென்று வந்தோம் என்று சொல்லுவார். அப்போது இந்த காலத்து ஜெனரேஷன் ஆட்களும் அதை சொல்லும்போது, இந்த காலத்து ஜெனரேஷன் ஆண்களோ பெண்களோ அதை அவர்கள் அவளை அசட்டை பண்ண விரும்பாமல், இல்லை என்றால் நாசுக்காக கழட்டிவிட என்று விரும்புவார்கள். என்ன சொல்லுவார்கள் என்றால் ஓகே பூமர் என்று சொல்வார்கள். அப்படின்னா சரி, அதாவது நாசுக்காக வெட்டி விடுறது ஓகே பூமர். அதே மாதிரி செல்ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் சொல்லுவாங்க, சொல்லணும்னா உடனே அது தெரியாது அவங்களுக்கு. அதே சமயத்தில் அதை பற்றி ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க அவுட் ஆஃப் டேட்டட். அந்த காலத்தில் பிறந்தவங்களும் இந்த ஜெனரேஷன் தான் யோசிக்கிறாங்க, அவங்களும் அவுட் ஆஃப் டேட்டட். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி கழட்டி விடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஓகே பூமர், சரிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கழட்டி விட்டுருவாங்க. இதுதான் பூமருடைய வரலாறு. அடுத்ததாக இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளும் அதற்குரிய அர்த்தங்களையும் நாம் பார்க்க போகிறோம். அப்போது அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அது அர்த்தத்தை சொல்லும் பொழுது ஒரு சில
சொற்றொடர்களை நான் சொல்லுவேன், அதாவது சென்டென்சஸ். அப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி உன்னிப்பாய் கவனியுங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் கவனியுங்கள், ஒவ்வொரு சொற்றொடரையும் கவனியுங்கள். இஃப் யூ keenly observe what I am speaking or what I am lecturing, you will come to know the new words and sentences. அடுத்த வார்த்தை ஆவரேஜ். அடுத்த வார்த்தை ஆவரேஜ். ஆவரேஜ் என்பதற்கு சராசரி. அதாவது இதில் 2-3 அர்த்தம் வந்து நம்ம சொல்லலாம். அதாவது வகுப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இஸ் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா எப்படின்னா அவர் கம்மியாக மார்க் வாங்கி ஃபெயிலாகவும் ஆக மாட்டார், 60 வாங்கி அவர் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்க, இஸ் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அது மாதிரி உயரத்துக்கு கூட சொல்லலாம், இஸ் ஹைட் இஸ் அன் ஆவரேஜ், இஸ் ஹைட் இஸ் ஆவரேஜ் என்று சொல்லலாம். போனஸ். போனஸ் என்று சொன்னால் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா ஊக்கத்தொகை. அதாவது எஸ்பெஷலி தீபாவளி ஆச்சுன்னா போனஸ் கொடுக்கலான்னு சொல்லலாம். ஆனால் இந்த போனஸ்னால் என்ன அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஆங்கிலத்தை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறது இல்லாமல் கொஞ்சம் மற்றெல்லாம் கூட சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு. போனஸ் என்பது என்ன, ஊக்கத்தொகைன்னா ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அப்போ அந்த கம்பெனியில் வந்து ஒரு 1000 பேர் வேலை பார்க்கணும்னு வச்சுங்க. அந்த 1000 பேர் வேலை நல்லா பார்த்ததுனால அவருக்கு உங்களுக்கு வந்து ஒரு 2 கோடி அதிகமாக லாபம் கிடச்சுன்னு வச்சுங்க. அப்போது அந்த லாபத்தில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுன்பாங்க, அதாவது தொழிற்சாலை சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு தொழிற்சாலையில் 8.33% வந்து என்ன பண்ணணும், போனஸாக கொடுக்கணும். அதுதான் வந்து ஊக்கத்தொகைன்றோம். தீபாவளிக்கு பெரும்பாலும் எல்லா கம்பெனிலும் எல்லா நிறுவனத்திலும் தீபாவளி அன்னையப்போ போனஸ் கொடுப்பாங்க. கார்கோ. கார்கோ என்றால் கப்பல் சரக்கு, அதாவது கப்பல் மூலமாக அனுப்பும் பொருட்களுக்கு கார்கோ என்று நாம் சொல்லலாம். கப்பல் மூலமாக அனுப்பும் சரக்கு. இம்ப்ராக்டிக்கல், சாத்தியம் இல்லாதது. என்ன சொல்லுவோம், நம்ம பேச்சு நடைமுறையோடு என்ன சொல்லுவோம், ப்ராக்டிக்கலாக அப்படிங்கிறோம். இம்ப்ராக்டிக்கல் போது நடைமுறையில் இல்லாத, சாத்தியம் இல்லாத என்று நாம் சொல்லலாம். பியூட்டிஃபுல், ரொம்ப அழகு. சர்டன்லி, நிச்சயமாக. நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐ எம் டெல்லிங் சர்டன்லி தட் இட் ஹேட் ஹேப்பன்ட் என்று சொல்லலாம். லாஃப் என்றால் சிரி. பிறகு எக்ஸ்பெக்ட், எதிர்பார்க்கிறது, எதிர்பார். ஒரு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா எக்ஸ்பெக்ட் தி ரிசல்ட் என்று சொல்லலாம். இதுமாக எக்ஸ்பெக்ட், எதிர்பார் என்று சொல்லலாம். டினை. டினை என்றால் மறுக்கிறது, மறு. டினை என்றால் மறு என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்டு இன்னொருத்தர் பார்த்து அவர் தெரியவே தெரியாது என்றால் என்ன சொல்லலாம், இஸ் டினைங் இஸ் ஃப்ரெண்ட் என்று சொல்லலாம். கிரீவ், துயரப்படு. கிரீவ்னா சொல்லனாத ஒரு வேதனை, அதான் கிரீவ் என்று சொல்லலாம். இல்லாட்டா கிரீவன்ஸ், கிரீவ். பிலீவ். பிலீவ் என்றால் நம்பு. நம்ம சில சமயம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் பிலீவ் மீ அப்படின்னா நம்பு, நான் சொல்கிறத நம்பு என்று சொல்கிறது தான் பிலீவ். இந்த வார்த்தைகள் வந்து பிலீவ் மீ என்று சொல்லலாம், நம்பு என்று சொல்லலாம். இப்போது இந்த கடைசியாக ஒரு சின்ன ஒரு மாரல் ஸ்டோரியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். There was a forest and there was a tree and there was a dove living in the tree, and bottom of the tree an ant was living. So they became very thick friends. One day a hunter came and he was aiming at the dove to shoot it down by his arrow. This ant was looking upon it and it immediately gone to him, immediately bitten his leg. So the aim was thwarted and the dove was escaped. தமிழில் நான் சொல்லுகிறேன். ஒரு காட்டில் ஒரு புறா ஒரு மரத்தில் மேலே வசித்து வந்தது, அதன் கீழே ஒரு எறும்பு வசித்து வந்தது. 2 பேரும் ஒரு மிக நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் ஒரு வேடன் வந்து அதை குறிப்பார்த்து புறாவை அதை குறிப்பார்த்து கொண்டிருந்தான் அந்த அம்பு வைத்து.
அப்போ இந்த பார்த்த எறும்பு என்னதுன்னா காலை கடித்து விட்டது. காலை கடித்ததுனால அந்த அந்த குறி தவறி அந்த புறா தப்பித்து விட்டது. இதில் என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டு ஹெல்ப் ஈச் அதர், நண்பர்களாண்டு இருக்கும்போது ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்து இல்லை இருக்கின்றது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த என்னுடைய யூடியூப் சேனலில் சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிம் இருக்கிறது, ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறது, காமெடி ஃபிலிம் இருக்கிறது. அது இல்லாமல் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் தொடர்ந்து இருக்கும். நான் போக போக அதிகமான கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அதாவது டஃப்பான வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன். அப்போ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதனால் நீங்கள் சீக்கிரமாக ஆங்கிலத்தில் பேச பழக ஆரம்பித்து விடுவீர்கள். முதலாவது ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு அஸ்திவாரமே நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு மேலே இன்னொன்னா பயப்படவே கூடாது. நான் முதல்ல நான் சொன்னப்போ பார்த்தீங்கன்னா தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் இங்கிலீஷ். தமிழ் எப்படி ஸ்போக்கன் தமிழ் அண்ட் கிராமர் தமிழ் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு. அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக நீங்கள் பேசுங்க, அப்படியே நீங்கள் வளருவீங்க. ஓகே, பை பை. லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பை பை. தேங்க்யூ.